السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. இமாம் இப்னு மஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்ம அதிகமான ஹதீஸுகள் படிக்கும்போது நூல் இப்னு மஜா என்று படிச்சிருக்கோம். ஹதீஸ் கிதாபுகளில் இப்னு மாஜா என்ற இமாம் அந்த ஹதீஸுகளை ஒன்று திரட்டியதன் காரணமாக அந்த ஹதீஸுடைய கிதாபிற்கு இப்னு மாஜா என்று பெயரிடப்பட்டது. இவருடைய இயற்பெயர் முஹம்மது, வம்சாவளி பெயர் அபு அப்துல்லா என்பதாகும். தந்தைய பெயர் யசீது. இமாம் அவர்கள் இப்னு மாஜா என்னும் பெயரால் பிரபலமானார்கள். மாஜா என்பது இவரின் பாட்டனாரின் பெயராகும். அதனோடு தொடர்புபடுத்தி இவர்கள் இப்னு மாஜா என அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் ஹதீஸ் கலையின் பெரும் மார்க்க அறிஞரிடம் கல்வி பயின்றுள்ளார்கள். இவர்கள் இயற்றிய பல நூல்களில் 4000 ஹதீஸுகள் இடம்பெற்ற சுனன் இப்னு மாஜா என்பது பிரபல்யமான நூலாகும். சிஹா சித்தாவில் இதுவும் ஒன்று. சிஹா சித்தான்னு சொன்னால் ஒரு 6 கிதாபுகள். சித்தான்னு சொன்னால் அரபியில் 6 கிதாபுகள் நம்ம மதசாக்களை போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. 6 கிதாபில் கட்டாயமாக படித்து கொடுப்பாங்க ஹதீஸ் கிதாபு. அதில் ஒன்று வைக்கப்பட்டது தான் இப்னு மாஜா. இப்போ திருமிதி, புகாரி ஷரீஃப் சொல்கிறோம் அல்லவா, அதுபோல் நசாயி, இதில் இப்னு மாஜாவுமே இடம்பெறும். இந்த மாதிரி மொத்தம் 6 கிதாப். இந்த 6 கிதாப் தான் இருக்கான்னு கேட்டால் இந்த 6 இமாம்கள் மட்டும் அந்த காலத்தில் ஹதீஸுகளை ஒன்று திரட்டுற பணியில் ஈடுபடல. மாறாக ஒரு பல 1000 இமாமல் ரொம்ப பேருந்தலானும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களும் கிதாப் எழுதியிருக்காங்க. சிஹா சித்தாவில் இதுவும் ஒன்று. இந்நூலை பற்றி இமாம் அவர்களை கூறுவதாவது, இந்நூலை தொகுத்து முடித்ததும் இமாம் அபு ஜரியா ராசி அவரிடம் காண்பித்தேன். அதை பார்த்து படித்துவிட்டு இந்த நூலை படிக்கும் மக்கள் மற்ற நூல்களை பற்றியும் சிந்திப்பதை மறந்து கூட கூடாது என்று கூறினார்கள். பாருங்களேன், இமாம் இவங்களுடைய உஸ்தாத் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது மட்டும்தான் என்னது ஹதீஸ் கிதாப்னு நினச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, சஹீஹ் காட்டுங்க, சஹீஹான ஹதீஸை சொல்லுங்கள். சஹீஹான ஹதீஸே கொண்டு போய் ஆதாரத்தை கொடுத்தோம் என்ன செஞ்சுருவாங்கன்னா, இல்லை இதில் வர அந்த அறிவிக்கூடிய ராவியில் ஒருத்தர் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது வரலாறுல, அந்த ஹதீஸே பொய்யுங்க. ஏது புகாரி ஷரீஃபை பொய்யாக்கின ஆளுங்களாம் இருக்காங்க நம்ம மக்கள் தமிழ்நாட்டில். இப்படி குழப்பத்திலையும் குழப்பத்தை உண்டாக்குறவங்க. அப்போ அவங்க பாருங்கள், இந்த இயற்றிய இமாமுடைய உஸ்தாது சொல்கிறாங்க இது மட்டும்தான் என்னது கிதாபு நீங்கள் நினச்சிக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு இமாம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க, எல்லா விஷயத்தையும் கோர்வை செஞ்சுட்டாங்க. இதெல்லாமே கிதாபுகள் இருக்குது என்பதாக இவங்களுடைய உஸ்தாது சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டாங்க, சஹீஹான ஹதீஸை காட்டுங்கன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த சஹீங்களை இந்த 6 கிதாப் மட்டும்தான் பெரும்பாலும் பிரபலியமானது. இன்னும் நிறைய சஹீஹான கிதாபுகள் இருக்குது. ஆனால் பிரபலியமானது இந்த இப்னு மஜா, திருமிதி, புகாரி ஷரீஃபுங்கிற இன்னொரு 4 கிதாபெல்லாம் சேர்த்து மொத்தம் 6 கிதாப் வருது. இமாம் இப்னு மஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஹதீஸ், தஃப்சீர் ஆகியவற்றில் சிறந்த சேவை செய்துள்ளார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 273ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை வஃபாத்தானார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். சிறிதளவே பேரிச்சம்பளத்தில் பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து முசைனா கோத்திரத்தின் 400 பணியாளர்களுக்கான பயண உணவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என பணித்தார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடம் இத்தனை பேருக்கு வழங்க வசதி இல்லையே என்று கூறினார்கள். முதலில் நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், எல்லாம் நடக்கும் என நபி அவர்கள் கூறினார்கள். வீட்டுக்கு சென்ற ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்த சிறிதளவு உலர்ந்த பேரித்தம்பழத்தை எடுத்து பங்கிட்டு கொடுத்தார்கள். அனைவருக்கும் பங்கிட்டு முடித்த பிறகும் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவே மீதம் இருந்தது என ஹஜ்ரத் நுஅமான் இப்னு முக்ரீன் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஹஜ்ஜு பெருநாளின் தக்பீர். துல்ஹஜ் பிறை 9 ஃபஜ்ரிலிருந்து துல்ஹஜ் பிறை 13 அசர் வரை ஒவ்வொரு ஃபர்லான துணைக்கு பிறகும் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் தக்பீர் சொல்வது அவசியமாகும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லில்லாஹில் ஹம்து. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நன்மைக்காக ஓதும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் குல்லி ஹைரின் ஹஸாயினுஹு பியதிக. யா அல்லாஹ், உன் வசமுள்ள கஜானாவின் அனைத்து நன்மைகளையும் நான் வேண்டுகிறேன். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள்,
தொழுகையில் குர்ஆன் ஓதுவது தொழாமல் குர்ஆன் ஓதுவதை விட சிறந்தது. தொழுகைக்கு வெளியில் குர்ஆன் ஓதுவது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்மீகை விட சிறந்தது. சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்மீஹ் தர்மத்தை விட சிறந்தது. தர்மம் நோன்பை விட சிறந்தது. நோன்பு நரகத்திலிருந்து தப்பிக்கும் கேடயமாகும் என நபிஸாஸ்லாம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் மிஷ்காத்திலே பதிவு செய்யப்படுது. ஆறாவதுல இப்போ ஒரு பாவத்தை பற்றி இழிவான மனிதர்கள். இப்போ மேலே குறிப்பிட்டவன் மிஷ்காத்துங்கிற ஒரு கிதாபு கிட்டத்தட்ட ஒரு சட்ட புத்தகங்களை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிதாப். இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த கிதாப் பார்க்க மாசாக்கில் வச்சுருப்பாங்க. இந்த மிஷ்காத்துங்கிறது எல்லா சஹீஹான கிதாபுகள் இன்னும் அதை தாண்டி உள்ள கிதாபுகள் உள்ள எல்லா ஹதீஸுகளையும் ஒன்று திரட்டியிருப்பாங்க. ஆனால் மிஷ்காத்துங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வரக்கூடிய கிதாபுனா மற்ற முக்கியமான ஹதீஸுகளும் தொகுத்தப்பட்டது தான் மிஷ்காத். ஆறாவதுல இப்போ ஒரு பாவத்தை பற்றி இழிவான மனிதர்கள் யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அத்தகையோர்தான் இழிவானவர்கள். சூரா முஜாதலாவிலே அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவதுல இப்போ உலகத்தை பற்றி உலக வாழ்வில் மகிழ்ச்சி அடையாதீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ் தான் நாடியவருக்கு வாழ்வாதாரத்தை விரிவாக்குகிறான், தான் நாடியவருக்கு அதனை சுருக்குகிறான். உலக வாழ்க்கை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர், உலக வாழ்க்கையோ மறுமைக்கு முன் அற்ப சுகமே என சூரா ராதிலே அடியார்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் வரிசை. நபிஸாஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாசிகளின் 120 வரிசையில் நிற்பார்கள். அவற்றில் 80 வரிசையில் என் உம்மத்தார்களும் மீதமுள்ள 40 வரிசையில் மற்ற உம்மத்தாரும் நிற்பார்கள். நபிஸாஸல்லம் அவர்கள் கூறியதாக புரைதா ரலியல்லாஹு இருக்கின்றார்கள். திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் அந்த 120 வரிசையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆக்கியால் புரிவானாக. 9வது இப்போ நபி வழி மருத்துவம். நோய் சம்பந்தமான முக்கிய ஆலோசனை. நபிஸாஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு ஊரில் காலரா நோய் பரவினால் நீர் அந்த ஊருக்கு போகாதீர்கள். நீங்கள் வசிக்கும் ஊரில் காலரா நோய் பரவினாலும் அவ்வூரை விட்டு நீங்கள் வெளியே செல்லாதீர்கள் என நபிஸாஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார். இன்றைக்கி போகிறோம் லாக்டவுன் சொல்கிறாங்கல்ல, லாக்டவுன் கண்டுபிடிச்சி அது தொற்றுக்குரியது, ரொம்ப நுண்ணிய கிருமி. இந்த லாக்டவுன் அன்றைக்கி நபிஸாஸல்லம் காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த ஊருக்கு நீங்களும் போகாதீங்க, அந்த ஊர்லேருந்து என்ன செஞ்சாது நீங்களும் வெளியாகாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து அடுத்த ஊருக்கு பரவ ஆரம்பித்தாலும் வாய்ப்பு அதிகம், அதனால் வெளியே போகாதீங்க என்பதாக. 10வது தலைப்பு அந்நலாரின் அறிவுரை. நபிஸாஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நீங்கள் யாரிடத்தும் பொறாமை கொள்ளாதீர்கள், விற்பதிலும் வாங்குவதிலும் ஏமாற்றுவதற்காக விலையில் ஏற்றம் இறக்கம் செய்யாதீர்கள், பகைமை கொள்ளாதீர்கள், மற்றவரிடமிருந்து முகம் திருப்பி கொள்ளாதீர்கள். ஒருவர் பேரம் பேசும்போது மற்றவர் அதற்காக பேரம் பேச வேண்டாம். இந்த நலவை நாடினானோ எதையெல்லாம் நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், வறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள், அடுத்து இறைநேசர்களை பற்றி வருது. முக்கியமான ஹதீஸ் இமாம்களை பற்றி படிச்சிட்டோம், ஹுலஃபாய் ராஷிதீன்களை பற்றி படிச்சிட்டோம். இனி வரக்கூடிய முக்கியமான சில இறைநேசர்கள், பெரும் தலைவர்கள், அடுத்து அரசர்கள், முக்கியமான அரசர்கள். அதாவது இவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு பாருங்கள், ஹிஜ்ரி வயசாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறதான் ஹிஜ்ரி வயசாக வருது. இவங்களாம் இப்போ நம்ம படிக்கவங்க ஹிஜ்ரி ஒரு 200 அந்த மாதிரி உள்ளவங்க. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து யார் யாரெல்லாம் பெரும் சேவைகள் செஞ்சாங்களோ, இன்றைக்கி 1500 ஆகிடுச்சு. இந்த 1500க்குள்ளே யார் யாரெல்லாம் பெரும் சேவைகள் செஞ்சாங்களோ எல்லாத்துடைய வரலாறுமே இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள நாட்களில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.